நம்ம லைஃப்ல மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் டைம் வந்து நம்ம ஒர்க்ல செலவிடுறோம். ஒர்க் இன் சென்ஸ், இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா படிப்பு படிப்பு படிப்பு, நீங்க ஒரு ஒர்க் பண்ற ஆளா இருக்கீங்கன்னா 9 to 6 ஜாப், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாட்ஸ் படி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் ஒர்க். படிக்கிறோம், பிடிச்சதை படிக்கல, வேற வழி இல்லாம ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு வேலையை போய் பாக்குறேன், இந்த வேலை பார்க்கறது மூலமா எனக்கு சின்ன காசு வருது, அந்த காசை வச்சுதான் பொழப்பு ஓட்டுறேன். பட் அந்த வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் படிச்ச படிப்புக்கான வேலைக்கே போல, நான் பிடிச்சதே படிக்கல. இப்படிலாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் இன் ரேட் ரேஸ். அப்போ ரேட் ரேஸ் இஸ் ரியல். ஸோ இந்த வீடியோல ரேட் ரேஸ்னா என்ன, நம்ம அதுல இருக்கோமா, அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேட் ரேஸ்னா என்ன? அது பெரிய விஷயமே இல்லை. இப்போ வந்து ஒரு சீஸ் எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க, ஒரு 50 ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு கொடுங்க, ஒரே சீஸ் பார்த்து இந்த 50 ரேட்ஸுமே ஓடத்தான் செய்யும். ஸோ அதான் ரேட் ரேஸ். இதை அப்படியே ரியாலிட்டியில யோசிங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அந்த சீஸ் தான் ஐடி ஜாப்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் தான் வந்து ரேட்ஸ். இப்போ இந்த எம்ப்ளாயிஸ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருப்பான், ஒரு டாக்டர் படிக்கணும்னு நினைச்சவன் இருப்பான், ஒரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சவன் இருப்பான், ஒரு குக்காகவும் நினைச்சவன் இருப்பான். இவங்க எல்லாருமே வேற வழியே இல்லாம ஐடி படிச்சு அந்த கூட்டத்தோட சேர்ந்து சீஸ்ன்ற ஐடி ஃபீல்டு சூஸ் பண்ணி ஓடுறாங்க. ஸோ இதான் ரேட் ரேஸ். பட் இது மட்டும் தான் ரேட் ரேஸா நினைச்சீங்கன்னா அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஸோ இதுல ரேட் ரேஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறுது. நீங்க பிறக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு வந்து கனவு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா உங்களால அதை அச்சீவே பண்ண முடியல. ஸோ வேற வழியே இல்லாம வந்து நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, உங்களுக்கு இன்ஜினியரிங் பிடிக்கவே பிடிக்காது, ஆனா படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு படிக்கிறீங்க. படிச்சதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போறீங்க. ஸோ நீங்க படிச்சதுக்கான வேலைக்கும் போல, பிடிச்சதையும் படிக்கல, உங்களுக்கு அந்த வேலையும் பிடிக்கல. இப்படி இருக்கும்போது தான் நீங்க ரேட் ரேஸ்ல மாட்டுறீங்க. இதைத்தான் எல்லாருமே பண்றோம். ஆனா இது ஒரு ஆளை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஏன் இப்ப அதே ரேட் ரேஸ்ல ஒருத்தர் உண்மையிலே ஐடி ஜாப் போகணும்னு நினைச்சே போயிருக்கலாம். ஸோ அவன் அந்த ரேட் ரேஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 people வைப்போம், ராமு சோமு. நம்ம எப்பயும் போல படிக்கிற மாதிரி ராமு சோமு 2 பேர் வச்சுக்கலாம். ஸோ ராமுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கணும், ஒரு பிசினஸ் ஆகணும்னு ஆசை. ஆனா அவன் அதுக்காக படிக்காம இன்ஜினியரிங்ல ஐடி எடுத்து சம்மந்தமே நம்ம ஐடி ஜாப் போறான். ஸோ ராமு வந்து இப்போ ரேட் ரேஸ்ல இருக்கான். அதே இது சோமு, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஐடி ஃபீல்டு போறதுதான் ஆசையே, வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது அவனுக்கு ஆசையே. அதனால ஆசைப்பட்டு அவன் ஐடி ஃபீல்டுல போறான், அதனால அவன் ரேட் ரேஸ்ல இல்ல. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி கடை படத்துல இந்த டயலாக் மாதிரி நம்ம எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறதுல இருக்கு. இதுல முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ்னா இந்த ஷோ ஆஃப் பண்றது, பியர் ப்ரெஷர் தான். ஏன்னா இப்ப நீங்க ஒரு பிடிக்காத ஜாப்ல தான் இருக்கீங்க, ஆனா அதுல நீங்க லேக்ஸ்ல சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க. உங்க கூட இருக்க ஒரு ஐபோன் வச்சிருக்கான், உங்களுக்கு என்ன தோணும், நம்மளும் ஐபோன் வச்சாதான் கெத்துன்றனால அந்த காசை யூஸ் பண்ணி நீங்க ஐபோன் வாங்குவீங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி செஞ்சாலும் பரவாயில்லடா, எனக்கு ஐபோன் கிடைக்குது, அப்ப நான் செய்வேன், இந்த மாதிரி செய்றீங்க தெரியுமா, அது ஒரு ரேட் ரேஸ் தான். ஸோ இப்போ ஒரு தெளிவான ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு, எப்படி ரேட் ரேஸ்ல நம்ம இருக்கோமான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல இருந்து இப்ப எப்படி வெளியே வருதுன்னு பாத்துடலாம். ஸோ இப்போ அதே 2 பேர் எக்ஸாம்பிள் கூப்பிடுவோம், ராமு சோமு. ராமுக்கு என்ன ஆசை, ஸ்டார்ட் அப் வைக்கணும்னு ஆசை, ஆனா அவன் தெரியாம ஐடி ஃபீல்ட்ல போயிட்டான். இப்போ ராமு என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமுக்கு ஒரு 27 வயசுன்னு வச்சுக்கலாம். ராமு வந்து ஒரு 40 வயசு நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி 35 வயசுல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைச்சான்னா 27ல இருந்து 35 வயசு வரைக்கும் அவன் நிறைய சம்பாதிக்கணும். அது மூலியமா அவன் இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும். ஒன்ஸ் அந்த காஸ்ட் வந்து அவனோட ரெக்கார்டு மணியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் தைரியமா அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு அவனோட ஸ்டார்ட் அப் வைக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம ஸ்டெக் ஆயிருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து எப்படி வெளியே வருது முதல்ல நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க சாய்ஸ். இது வந்து ஸ்டார்ட் அப் மட்டும் தான் பொருந்தும், ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் மட்டும் தான் பொருந்தும் கிடையாது. உங்களுக்கு எது தோணுதோ நோ த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்க இப்ப எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பொசிஷன் போகணும்னு ஆசை, இது ரெண்டுக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே போதும். நீங்க அதை எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு யோசிச்சீங்கனாலே உங்களால ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே போயிட முடியும். நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, நானும் ஒரு ரேட் ரேஸ்ல தான் இருக்கேன். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிற ஆசையே கிடையாது, இருந்தாலும் இன்ஜினியரிங் படிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். So finally it's your life, your freedom. You deserve to be independent. So you should control your life, not in a rat race.